Hey guys, warm welcomes to all. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஃபிஷ் குழம்பு தான். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ்ஷு இன்றைக்கி எடுத்துருக்கிறது பாறை ஃபிஷ் தான். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ். இந்த ஃபிஷ் எப்படி கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும்னு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம், அதை செக் பண்ணிக்கோங்க. அது போக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகா, வெந்தயம், அதுக்கப்புறம் புளி தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது போக டொமேட்டோ பேஸ்ட் 1-2 அரைச்சி வச்சா போதும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேன் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் நிறையாவே யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிஷ் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக டெப்பர் பண்ணுற மாதிரி கடுகு அதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். சாப் பண்ணுன்ற அவசியம் இல்லை, நம்ம நார்மலாக கூட ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாமே சின்ன சைஸ் தான். இதை போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணுன்ற நீடில் நம்ம வேணும்னா பூண்டு மட்டும் தனியாக கூட உரிச்சு அது ஃபுல்லும் சாப் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை இது மாதிரி கூட போட்டுக்கலாம். எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பேஸ்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி தண்ணி வேறு ஆட் பண்ணுவோன்றனால டொமேட்டோ குறைச்சி கூட போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் தான் கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் பார்த்திங்கன்னா 1:1 ரேஷியோ தான். அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஃபிஷ் குழம்புக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் சூப்பராக இருக்கும், அதனால் நிறையாவே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு அகைன் கொதிக்க விடலாம். ஸோ இது மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்து உப்பு காரம் ஏதாச்சும் பத்தலை அப்படின்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் பீசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும். அண்ட் இது ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது, ஏன்னா எல்லா ஃபிஷ் எல்லாமே குழஞ்சிரும். ஸோ அதனால் கடைசி குழம்பு இறக்குறப்ப கடைசி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி நம்ம குழம்புல ஃபிஷ் போட்டால் போதும், நல்லா சூப்பராக குக் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிஷ் போட்டுட்டு ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அப்படியே அது கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டால் போதும். நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம், அது நல்லா கொதி வரட்டும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் குழம்பு இப்போ சூப்பராக கொதி வந்துடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுவே இந்த ஃபிஷ் குழம்பு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக இல்லை திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நல்லெண்ணெயில் சோம்பும் கொஞ்சம் வெங்காயமும் நல்லா சாட் பண்ணி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அலாங் வித் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம், அதையும் டச் பண்ணி எங்களுக்கு ஃபாலோ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.